தரையில நதிகள் போகும், ஆனா வானத்திலயுமே நதி இருக்கு அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? சுவாரஸ்யமா இருக்குல்ல. இந்த மாதிரியான நதிகளை வான் நதிகள் அப்படி இல்லைன்னா பறக்கும் நதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நதிகள் குறிப்பாக அமேசான் போன்ற மழைக்காடுகள்ல அதிகமாகவே இருக்கும். இந்த அமேசான் காட்டுல இருக்கிற இந்த வான் நதிகளை அமேசான் வான் நதிகள் அப்படின்னு சொல்லி சிறப்பு பெயராகவும் அழைப்பாங்க. இதை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு சொன்னா பிரேசில் நாட்டு விஞ்ஞானிகள் இப்படி ஒரு வான் நதி இருக்கிறத வெளிக்கொண்டு வந்தாங்க ஆய்வின் மூலமாக. இந்த அமேசான் போன்ற மழைக்காடுகள்ல 390 பில்லியன் மரங்கள் காணப்படுது. இந்த மரங்கள் தினமுமே நீர்ல, அதாவது நிலத்துக்கு கீழே இருக்கிற நிலத்தடி நீர்களை வேர் மூலமா அகத்துறிஞ்சி அந்த நீரை இலையில இருக்கிற சின்ன துவாரங்கள் மூலமாக வெளியேற்றிக்கிட்டே இருக்கும். இந்த நீராவி என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா வானத்துல போயிட்டு சேருது. தினமுமே 2 ட்ரில்லியன் அளவான நீர் நீராவியாக வானத்துல உலாவிக்கிட்டே இருக்கும். அதுதான் மேகங்களாகவும் மாறுது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வான் நதிகள் இன்விசிபிள் ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கண்ணுக்கு தெரியாத நதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நதிகள் அமேசான் மழைக்காடுகள்ல மட்டும் கிடையாது, இந்தியாவில் காணப்படுகின்ற மேற்கு தொடர்ச்சி மலைகள்லயுமே இது அதிகமா காணப்படுதுன்னு சொல்றாங்க. அமேசான் மழைக்காடுகள்ல இருக்கிற இந்த வான் நதிகள் அந்த அமேசான் மலைக்காட்டுக்கு தேவையான 3000 கிலோமீட்டர் பரப்பளவையும் தாண்டி இருக்கிற அந்த பரப்பளவுக்கு மழையுமே கொண்டு வருது. இந்த பறக்கும் நதிகள் அப்படி இல்லைன்னா வான் நதிகள் இருக்கிறதுனாலதான் தென் அமெரிக்கா முழுவதுமாகவே மழை கிடைக்குதுன்னு சொல்றாங்க. இந்த வான் நதிகள் இல்லாம போச்சு அப்படின்னு சொன்னா தென் அமெரிக்கா முழுவதுமாகவே பாலைவனமாக தான் இருந்திருக்கும்னு சொல்லப்படுது. இந்த தரையில ஓடுற நதிக்குமே காரணமா இருக்கிறது இந்த மரங்கள் தான். வான் நதிகள்னு சொல்லப்படுகின்ற இந்த இன்விசிபிள் நதிகள் உருவாகிறதுக்கு காரணமா இருக்கிறதும் இந்த மரங்கள் தான்.